ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வெந்தய குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெந்தயமும் கடலைப்பருப்பும் வறுத்துக்கலாம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் வெந்தயமும் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் தாளிச்சிட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ரெண்டும் சேர்ந்து நான் சேர்த்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும் தக்காளி. இப்போ வறுத்து வச்சுருக்க பருப்பை பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஜாரில் சேர்த்து. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெய் கூடவே கலந்து விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் புளி சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா குழம்பு கொதித்து திக்கானதுக்கப்புறமா இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொடியை இது கூட சேர்த்து நல்லா இதையும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் இந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு திக்காயிடும் கொதிச்சதுன்னா. அதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டோம்னா சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.